வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 75வது அதிகாரமாக உள்ள அரண் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 742வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். அரண் என்பதற்கு நாட்டின் பாதுகாப்பு அரண் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 742வது திருக்குறளுக்கு செல்வோம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம். மணிபோல் தெளிந்த நீரும் விரிந்த நிலமும் உயர்ந்த மலையும் குளிர்ந்த நிழல் தரும் காடும் உடையதே ஒரு நாட்டிற்கு சிறந்த அரணாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மணிபோல் தெளிந்த நீரும் விரிந்த நிலமும் உயர்ந்த மலையும் குளிர் நிழல் தரக்கூடிய காடும் உடையதே ஒரு நாட்டிற்கு சிறந்த அரண் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.